வணக்கம். திருக்குறள் அதிகாரம் அரண் வலியுறுத்தல். குறள் 31. குறள் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினு உங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. பொருள் அறம் சிறப்பையும் அளிக்கும் செல்வத்தையும் அளிக்கும். ஆகையால் உயிருக்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு யாது? நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். திருக்குறள் அதிகாரம் அரண் வலியுறுத்தல். குறள் 32. குறள் அறத்தினும் உங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. பொருள் ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானதும் இல்லை அறத்தை போற்றாமல் மறப்பதை விட கொடியதும் இல்லை. நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். திருக்குறள் அதிகாரம் அரண் வலியுறுத்தல். குறள் 33. குறள் ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும்வாய் எல்லாஞ் செயல். பொருள் செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்தாலும் விடாமல் செல்லுமிடமெல்லாம் அறச்செயலை போற்றி செய்ய வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். திருக்குறள் அதிகாரம் அரண் வலியுறுத்தல். குறள் 34. குறள் மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீரப் பிற. பொருள் ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அறம் அவ்வளவே. மனத்தூய்மை இல்லாத மற்றவை ஆரவார தன்மையுடையவை. நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். திருக்குறள் அதிகாரம் அரண் வலியுறுத்தல். குறள் 35. குறள் அழுக்காறு அவாவெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். பொருள் பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் ஆகிய இந்த 4 குற்றங்களுக்கும் இடம் கொடுக்காமல் அவற்றை கடிந்து ஒழுகுவதே அறமாகும். நன்றி. வாழ்க வளமுடன்.